டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கூடை பண்றதுக்கு மினிமம் ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் ஆகும். கைவினை பொருட்கள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி டிமாண்ட் இருக்கும். இப்போ என்னைய சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கூட ஃபுல்லா கூடைகளா இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு மோல்டு நம்ம ரெடி பண்ணணும். இஷ்டத்துக்கு இந்த ஒயர் கூடை பின்ற மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது. டெய்லி எடுத்துட்டு போலாம், ஒண்ணுமே ஆகுது. இது இன்னொன்னு வாஷபிளும் கூட. இந்த கூடைகள் தண்ணியில சும்மா அலசிட்டு வெயில ஒரு 2 to 3 hours வச்சாங்கன்னா நல்லாவே காஞ்சிடும். டைரக்டா வைக்கிற உள்ள காட்டன் கிளாத் இல்ல பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஸ்டீல் பாத்திரம் கூட உள்ள வச்சுக்கலாம். டைரக்டா ஃபுட் எதுவுமே படக்கூடாது. கூடைகளையுமே டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் பார்க்க முடியுது. லைக் எம்ப்ராய்டரி, அது பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா கூடைகள் பத்தி தான் பார்க்க போறோம். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலா கைவினை பொருட்கள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி டிமாண்ட் இருக்கும். ஸோ இப்போ என்னைய சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கூட ஃபுல்லா கூடைகளா இருக்கு. கூடைகளையுமே டிஃப்ரெண்டான டிசைன்ஸை பார்க்க முடியுது. லைக் எம்ப்ராய்டரி, அது பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா கூடைகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் கிராஃப்ட்ஸோட ஃபவுண்டர் அனிதா அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மெட்ராஸ் கிராஃப்ட்ஸ் எப்போ ஆரம்பிச்சீங்க? 2022ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே மேம். ஆக்சுவலா கூடைகள் அப்படிங்கிறப்ப நம்ம முன்னாடி பனை ஓலைகள்ல செய்யறதெல்லாம் பார்க்க முடியும். பட் இந்த கூடைகள் மேக் பண்றதுக்கு எவ்வளவு பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படும்? அதோட அந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு கூடை பண்றதுக்கு மினிமம் ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் ஆகும். சின்னது அப்படின்னா ஒரு நாள்ல 2 கூடை அந்த மாதிரி செய்ய முடியும். கொஞ்சம் மீடியம் சைஸ் எல்லாமே ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் ஆகும். ஏன்னா அது செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற சமயத்துல இதெல்லாம் செய்வாங்க. ஓகே மேம். ஆக்சுவலா லைக் இது என்ன கிராஸ்? ஸோ இந்த கிராஸ் நீங்க அதோட ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்ல சொல்றீங்களா? எங்க இருந்து எடுக்கிறீங்க? அதுக்கு பிறகு அது என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு சிலது தண்ணியில ரொம்ப நேரம் ஊற போட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆமா. ஸோ அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? தண்ணியில ஊற வச்சாதான் அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கவுனா கிராஸ். கவுனான்றது அங்க லோக்கல் லாங்குவேஜ், நார்த் ஈஸ்ட்ல தான் வளர்றது. இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வாட்டர் ரீடுன்னு சொல்லுவாங்க. இயர்லி த்ரைஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம், கல்டிவேஷன் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்றோம். இந்த வருஷத்துக்கு எவ்வளவு தேவையோ அது எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிடுறோம். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம். கொஞ்சம் இந்த சொத்தை உடசல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அந்த 3 வாட்டி நம்ம என்ன ஹார்வெஸ்ட் பண்றோமோ அதெல்லாமே எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவோம். அதுல இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதை நல்லா ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் காய வச்சிருவாங்க. காய வச்சு அதுக்கப்புறம் கட்டி பரண மேல போட்டுருவாங்க. நம்ம பழங்காலத்துல எல்லாம் இது ஓலை வீடு இருக்கும், இல்ல ஓட்டு வீடு இருக்கும், மேல ஒரு திண்டு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மேல காய வச்சிருவாங்க. நமக்கு யூசேஜ் வேணுன்றப்ப என்ன பண்ணுவோம், அதை எடுத்துட்டு தண்ணியில கொஞ்சம் நனைச்சிட்டோம் அப்படின்னா தான் இது ஃபிளெக்சிபிளா இருக்கும். எப்படி வேணும்னா நம்ம வளைச்சிக்க முடியும். தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் செய்வாங்க. அதே மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மோல்டு நம்ம ரெடி பண்ணணும். ஓகே. நம்ம இஷ்டத்துக்கு இந்த ஒயர் கூட பின்ற மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது. இந்த சைஸ் இந்த ஷேப் வேணும் அப்படின்னா இதுக்கேத்த மாதிரி உட்டுல ஒரு மோல்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். இல்ல அந்த உட்டு மேல அயன் ஃப்ரேம், அயன் இல்ல அலுமினியம் ஃப்ரேம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுல மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஸ்லோவா சைடெல்லாம் பின்னுவாங்க. அப்பதான் இந்த எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பா உங்களுக்கு இந்த ஷேப் வரும். ஓகே. இப்போ இந்த ஷேப் வேணும் அப்படின்னு சொன்னா இதே ஷேப் இந்த சைஸுக்கு வுட்ல ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுல இந்த எல்லா கூடையிலயும் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்ல ஹோல்ஸ் தெரியும். அது என்னன்னா அந்த கார்னர்ஸை அந்த புல்ல வச்சுட்டு ஆணி அடிச்சிருவாங்க. ஆணி அடிச்சுட்டு அது அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட்டை ஃபுல்லா பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துட்டு வருவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆணியை எடுத்துட்டு எடுத்தோம்னா வந்துடும்.
ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மோல்டு வந்து தேவைப்படும். மேம் இப்போ வந்து இந்த கிராஸுக்கும் இந்த கிராஸையும் பார்க்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சோ ஆமா. வந்து இதுல யூசுவலா வந்து இந்த Yeah, கூடைகள் take this. பண்றதுக்கு எவ்வளவு என்னெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் கிராஸ் நம்ம கிட்ட வந்து நம்ம மெயின் வந்து கவுனா கிராஸ், சபாய் கிராஸ் அண்ட் டேட் பாம், அப்புறம் கோல்டன் கிராஸ். கோல்டன் கிராஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இது பாத்தீங்கன்னா வந்து கோல்டன் கிராஸ் சொல்லுவோம். இது ரொம்ப ரேரா கிடைக்கும். இது கிடைக்கும் போது மாத்திரம் தான் நம்ம இதுவும் வந்து நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரியா? இது வந்து உங்களுக்கு ஒரிசா வெஸ்ட் பெங்கால் சைட்ல கிடைக்கும். இது வந்து ஒரிசா வெஸ்ட் பெங்கால் சைட்ல கிடைக்கிறது தான். ட்ரை லேண்ட்ல வளரக்கூடியது. இது வந்து சபாய் கிராஸ். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது சபாய் கிராஸ். இந்த ஒயிட் வந்து டேட் பாம். ஓகே. நம்ம இது பேரிச்சம் இலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஈச்ச மரம்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அதனுடைய இலை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம பனை ஓலெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும் சரிங்களா. இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆமா, ஏன்னா உள்ள இருக்க அந்த சபாய் கிராஸ் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும். நான் அது கையில கீறக்கூடாதுன்றதுக்காக ஒண்ணு இது டிசைனுக்காக, இன்னொன்னு அது கையில கீறாம இருக்கிறதுக்கு இதை வச்சு பைண்டிங் பண்ணிடுறோம். இதெல்லாம் வந்து நம்ம ரோட்டி பாக்ஸா யூஸ் பண்றாங்க. உள்ள காட்டன் கிளாத் இல்ல பட்டர் பேப்பர் போட்டு இட்லி, இடியாப்ப, சப்பாத்தி எதுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு 1/2 hour to 45 minutes நேச்சுரலாவே ஹீட் ப்ரிசர்வ் ஆகும். அது இல்லாம இப்ப இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நிறைய வந்து ப்ரிஃபர் பண்றாங்க இது. சோ மேம் இப்போ வந்துட்டு லைக் நம்ம ரொட்டி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னீங்கல்ல. சோ வந்து இது டைரக்ட் ஹீட் பட்டா எதுவும் ஆகுமா? டைரக்டா வைக்கிற உள்ள வந்து காட்டன் கிளாத் இல்ல பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து நீங்க ஸ்டீல் பாத்திரம் கூட உள்ள வச்சுக்கலாம். டைரக்டா வந்து ஃபுட் எதுவுமே படக்கூடாது. யூசுவலா வந்து இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு பீரியட் ஆஃப் டைமா இருக்கும்? இது இந்த கவுனா கிராஸ் கூடைங்கெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்றவங்களே மோர் தென் 10 years யூஸ் பண்ற கஸ்டமர்ஸை நான் மீட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் வந்து கஸ்டமர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு போனப்ப அங்க நல்ல பெரிய கூடை, அது வந்து ஒரு 15 kg வெயிட் தாங்கக்கூடிய கூடை வந்து அவங்க ஒரு 10 yearsக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கியிருக்காங்க. இந்த ஹேண்டில் மாத்திரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரிப்பேருக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி 10 years யூஸ் பண்ற கஸ்டமர்ஸை மீட் பண்ணியிருக்கேன் நான். அந்த அளவுக்கு நல்ல லைஃப் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க யாருமே தூக்கி போடுறது கிடையாது. ஏன்னா அது நல்லா உழைக்குது அப்படின்னா வெறும் ஹேண்டில் ரிப்பேருக்காக மாத்திரமே என்கிட்ட ஹேண்டிலுமே தனியா பண்ணி அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம். நேச்சுரல் ஹேண்டில் வேணும்னா நேச்சுரல் ஹேண்டில் பண்ணி கொடுப்போம். இல்ல லெதர் ரெக்ஸின் வேணும்னாலும் அதுமே வந்து பண்ணி. சோ வந்து இதுல வந்து நம்ம லெதரும் வேணா போட்டுக்க முடியும், போட்டு கொடுக்கலாம். ஓகே ஓகே. சோ வந்து நீங்க வந்து டேட் பாம் பத்தி சொன்னீங்கல்ல. நம்ம ஊர்ல வந்து பெருசா வந்து டேட் எல்லாம் கிடைக்காதுல்ல இந்தியால. சோ அது வந்து வெளிநாட்டுல வெஸ்ட் பெங்கால் சைடுல வந்து நமக்கு கிடைக்கிறது, இம்போர்ட் பண்ணிக்கிறது தான். ஆமா, ஓகே ஓகே. சோ வந்துட்டு லைக் இப்போ நான் பார்த்தேன்னா நிறைய கூடை இருக்கு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப், சைஸ் எல்லாமே. சோ வந்து இது எல்லாமே ஒவ்வொன்றும் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அது மட்டும் சொல்லிடுறீங்களா? இது வந்து நார்மலா வந்து லஞ்சுக்கு எடுத்துட்டு போறாங்க, அப்புறம் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, பிக்னிக் போகும்போது எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கார்ல வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க, ஹேண்ட்பேக்கா யூஸ் பண்றாங்க. எல்லாரும் வந்து இது கூட அழகா இருக்கு, இதுல உள்ள வந்து ஒரு கிளாத் வச்சு ஜிப் இருந்தா நல்லா இருக்கும், ஜிப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, இதுல ஜிப் வச்சு கொடுங்க. ஸ்டார்டிங்ல அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா இதுல எப்படி வச்சு தைக்கிறதுன்னே தெரியாது. ஏன்னா இது மிஷின்ல எல்லாம் வச்சு தைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிலர் எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்ற சமயத்துல அதெல்லாமே கூட பண்ணி கொடுத்துருக்கோம், கையிலேயே வந்து தச்சு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வி ஹவ் டெவலப் டு ஸ்டேஜ். இப்போ நாங்க மிஷின்லயும் வச்சு தைக்கிறோம். பட் அது சாம்பிள்ஸ்லாம் நாங்க எடுத்துட்டு வர முடியல. இது வந்து கையிலேயே தச்சிருக்கோம். ஆனா மிஷின்ல வச்சு தச்சதுமே நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா மிஷின்ல வச்சு தச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து இந்தியாலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து எங்களோட ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து மிஷின்ல வச்சு தைக்கிறோம். இப்போ இந்த கூடைகள்லாம் மற்ற பெரிய கூடைகள்லாம் வந்து உள்ள கிளாத் ஜிப்பெல்லாம் வைக்கிறதுக்கு மிஷின்ல ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதுக்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்லாம் தேவைப்படுது. இப்போதைக்கு வந்து கையில தைக்கிறோம். ஒரு சிலது வந்து மிஷின்லயும் வச்சு தச்சு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் கம்மிங் அவுட் வெல். இப்போ வந்து ஒரு டெல்லியில ஒரு ஈவெண்ட்டுக்காக அங்கே நிறையவே ப்ராடக்ட் அனுப்பியிருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் நான் இங்கே எடுத்துட்டு வர முடியல. நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து நம்ம அப்பப்போ போஸ்ட் பண்றோம்.
அதுல பாத்தீங்கன்னா தெரியும். மேம் யூஸ்வலா வந்து இது வந்து பர்சஸ் இல்ல பேக்ஸ் மாதிரி லைக் டச் அது அப்படியே இருக்குல்ல. சோ இது நம்ம டெய்லி யூசேஜுக்கு டெய்லி எடுத்துட்டு போலாம், ஒண்ணுமே ஆகுது. இது இன்னொன்னு வாஷபிளும் கூட. இந்த கூடைகள் தண்ணியில சும்மா அலசிட்டு வெயில்ல ஒரு 2 to 3 hours வச்சாங்கன்னா நல்லாவே காஞ்சிரும். இன்னும் லைஃப் நல்லாவுமே இருக்கும். ஒரு சிலது வந்து 10 வருஷமா யூஸ் பண்றவங்க கூட அலசி இருக்கவே மாட்டாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் இது வாஷபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே. சோ வந்து அந்த லைக் ஒரு பர்ஸ் எடுத்து காட்டுனீங்கல்ல, ஃபுல்லா வந்து மெஷின்ல பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுல வந்து பெயிண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். இது ஹேண்ட் பெயிண்டிங். ஹேண்ட் பெயிண்டிங். சோ இது லைக் நம்ம யூஸ்வலாவே ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல பண்ணோம்னா கூட அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிரும். பட் இந்த மாதிரி லீஃப்ல பண்றப்போ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் பெயிண்ட் பண்றதுக்கு அந்த ஒர்க்? இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் வந்த ஒரு அவுட்கம் இது. பட் அதுக்கு முன்னாடி ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ்லாம் வந்து நிறையவே வந்து, ஏன்னா இது வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்காது, அதனால பெயிண்டிங் வந்து வராது ஒழுங்கா உங்களுக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, டிராயிங் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து லீஃப்ல வந்து கிராஃப்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒன்னொன்னும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து அது ஃபைனலா வந்து அவுட்கம் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல் எல்லாம் வந்து பார்த்துருக்கும், அது வந்து ஒழுங்கா வராது. மேம் யூஸ்வலா வந்து நம்ம பாஸ்கெட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல வேற எதுவும் ரெசின் அப்ளை பண்றதோ இல்ல வார்னிஷ் அப்ளை பண்றதோ அந்த மாதிரி எதுவும் இருக்கா? பண்ணலாம். இப்போ வார்னிஷ் அப்ளை பண்ணோம்னா யூஸ்வலா வந்து இது இந்த மாய்ஸ்சர், நமக்கு ரெய்னி சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சருக்கு வந்து மைல்டா வந்து மோல்டு, இந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பட் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வராது. நிறைய பேர் வாங்கும் போதே என்கிட்ட கேட்பாங்க இது வருமா. நம்ம நார்மலா நம்ம வீட்லயே கூட மாய்ஸ்சர் டைம்ல வந்து ஃபங்கஸ் வர்றது சகஜம்தான். பட் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தா எதுவும் ஆகாது. இன்கேஸ் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம். இந்த தண்ணியில அலசிட்டு கொஞ்சம் காத்தோட்டமா இல்ல வெயில்ல வச்சுட்டாங்கன்னா வந்து நல்லாவே காஞ்சிரும், ஒன்றும் ஆகாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்ததுல வந்து எனக்கு பார்த்தப்பவே வந்து இதுல எப்படி வந்து இப்படி ஒரு ஒர்க் பண்ணிருப்பாங்க எம்ப்ராய்டரி. ஏன்னா இங்க நிறைய வந்து பார்க்க முடியுது, எல்லாமே வந்து இப்போ குட்டி மைன்யூட் டிசைன்ஸ் கூட இல்ல, ஃபுல்லா வந்து அந்த சர்ஃபேஸை வந்து ஆக்குபை பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதுல வந்து எம்ப்ராய்டரி வந்து எப்படி அந்த ஐடியா வந்துச்சு மேம் ஃபர்ஸ்ட்? இல்ல, இதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்கிறது தான். இது என்னன்னா அவங்க வந்து இது அவங்களோட வாழ்வாதாரம், சரிங்களா. இது அவங்களோட நாங்க இந்த எம்ப்ராய்டரி இன்னோவேட்டிவா எல்லாம் பண்ணல. இது வந்து அவங்களோட கல்ச்சர்ல இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது. நம்ம கிளாத்ல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எம்ப்ராய்டரி இது ஈஸி தான் அப்படின்றாங்க. கிளாத்ல போடுறது ஈஸி, ஆனா இதுல வந்து அவ்வளோ கஷ்டம். இது வந்து சிங்கிள் த்ரெட் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். மல்டிபிள் த்ரெட் நம்ம வீவிங்க்கு யூஸ் பண்ற அந்த த்ரெட்ல இருந்து நம்ம மல்டிபிள் த்ரெட் எடுத்து போடுறது. இது இதுல இருந்து கலர் ப்ளீட்லாம் ஆகாது. இது ஒரு எம்ப்ராய்டரி முடிக்கிறதுக்கு மினிமம் 3 to 3.5 hours ஆகும். ஓகே. அந்த அளவுக்கு வந்து உழைப்பு இருக்கு. இது பிஞ்சு எல்லாம் வரவே வராது அவ்வளவு சீக்கிரம். என் டாட்டர் வந்து ஷீஸ் பீன் யூசிங் 2 years லஞ்ச் பேக். அதுல இருந்து எம்ப்ராய்டரி ஒரு த்ரெட் கூட இப்போ வரைக்கும் வரல. ஷீஸ் இன் 7th standard now. பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இது பிஞ்சு எல்லாம் சீக்கிரம் வரவும் வராது. அண்ட் யூஸ்வலா வந்து இப்போ பாஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம இப்ப தொட்டு பார்த்தோம்னா கூட ரஃபா இருக்கு. பட் நீங்க எம்ப்ராய்டரி பண்றீங்க அப்படிங்கிறப்போ அதுல வேற எதுவும் ஜெல்லோ இல்ல வந்து மாய்ஸ்சருக்கு எதுவும் அப்ளை இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அந்த ஹார்டா இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் எப்படி? கை வலிக்கும். ஓகே, கை வலிக்கும், வேற வழி இல்ல. அது அவங்க வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மக்கள் வந்து அது அவங்களோட வாழ்வாதாரம். அது அது வந்து அவங்க ஹாப்பியா பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மக்கள். அவங்கள பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுதான் தோணுமே தவிர்த்து அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் வெரி வெரி குட் பீப்புள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்கா இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க வீட்டுல இருந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ வந்து இதெல்லாமே வந்து அங்க இருந்து நீங்க மேக்சிமம் ப்ராடக்ட் வாங்குறது கிடையாது. நமக்கு ஒர்க் பண்றதுக்கு 100 பேர் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 பேர் 10 பேர்ல ஆரம்பிச்சோம். எனக்கு அங்க வந்து ஒரு கோஆர்டினேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த வேலை எல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது.
நான் வந்து அப்பப்போ நானும் இல்லை ஹஸ்பண்டும் வந்து போயிட்டு வருவோம். என்னோட கோஆர்டினேட்டர் வந்து எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே. சோ வந்து லைக் இந்த த்ரெட் ஒர்க்க எம்ப்ராய்டரி த்ரெட்டை தாண்டிட்டு இன்னொன்னு பார்த்தேன், லைக் வந்து ரிப்பன் வச்சு பண்ணிருக்கீங்க. ஆமா, அது ஒரு ஓகே. ட்ரையல் சோ ப்ராசஸ். வந்து இது எப்படி இருக்கும்? இது வந்து ஈஸியா இருக்குமா இல்ல இது ஈஸியா இருக்குமா இல்ல, எம்ப்ராய்டரி? எல்லாமே வந்து உள்ள குத்தி எடுக்கிறது கஷ்டம் தான். இது என்னன்னா, இதுல நம்ம மல்டிபிள் த்ரெட் எடுக்கணும். அதுல வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு குறையும். ஆனா உள்ள குத்தி எடுக்கிறது வந்து ஹார்டா தான் இருக்கும். அண்ட் இன்னொன்னு நான் பார்த்தேன், ஃபுல்லா வந்து பேர்ல் வச்சு ஒரு பேக் வந்து டிசைன் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் எப்படி? லைக் அதெல்லாம் வந்து நம்ம பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இதுல வந்து ஐடியாஸ் எடுத்து இன்னோவேட்டிவா ஏதாவது நான் இருக்கிறதையே அப்படியே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு வந்து போர் அடிச்சிரும். அதையே பார்த்தாங்கன்னா வந்து அடுத்தடுத்து நமக்கும் வந்து வியாபாரம் ஆகாது. நம்மளும் வந்து மக்களுக்கு புதுசு புதுசா கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னு கிரியேட் பண்ணதான். இப்ப இந்த உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேர்ள் இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம புதுசா நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து இன்னோவேட்டிவா நம்ம தான் எடுத்துட்டோம். வெறும் ஃப்ளவரை தாண்டி வேற ஏதாவது இருக்கும். அது 2 சிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி எம்ப்ராய்டரி போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு இண்டிவிஜுவலா கஸ்டமைஸ் கேட்டுமே வந்து பண்ணி கொடுக்க சொல்லி யூசுவலா வாங்கியிருக்காங்க. கஸ்டமைசேஷன் கேக்குறப்ப என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்பாங்க? கஸ்டமைஸ்ட் வந்து இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு ஸ்கூலுக்கு வந்து பண்ணி கொடுத்தோம், சிக்மா மெட்ரிகுலேஷன். அவங்களுக்கு அவங்களோட லோகோவே எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தோம். அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. ஒரு சிலர் நேம் கேட்பாங்க. ஒரு சிலர் நம்ம கிட்ட இருக்கிற எம்ப்ராய்டரியை பார்த்துட்டு எனக்கு இதே எம்ப்ராய்டரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வேணும்னு கேட்பாங்க. ஷேப்ஸ் வந்து அவங்க ஏதாவது மைண்ட்ல வச்சுட்டு வருவாங்க. இல்ல நம்ம கிட்ட இருக்கிறதுலயே வந்து சைஸ் வேற கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன கேட்டாலும் நம்மளால பண்ணித்தர முடியும். ஆனா ஹேண்ட்மேட் அப்படின்றதுனால அதுக்கான டைமை வந்து அவங்க கொடுத்துடணும். மினிமம் 15 days டைம் இல்லாம எந்த ஆர்டரும் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இது ஹேண்ட்மேட்னால டைம் எடுக்கும். மேம் யூசுவலா வந்து ஹேண்ட்மேட் அப்படின்னாலே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ வந்து இந்த கூடைகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கான கஸ்டமர்ஸ்ங்கிறது எப்படி இருக்காங்க? இல்ல, இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப நம்ம 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னா 1000 ரூபாவான்னு சொல்லிட்டு போறவங்க ஒரு சிலர் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இந்த வேலையை மதிச்சு வாங்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹேண்ட்மேட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அழகுக்காக வாங்குறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. பார்கெயின் பண்ணுவாங்க. ஆனா வந்து வாங்கிட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்து இந்த மாதிரி பொருளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் யூசுவலா வந்து கார்பரேட்லயுமே வந்து இப்போ வந்து கிஃப்டிங் அவங்களும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. யூசுவலா ஹேம்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான ஹேம்பர்ஸ் வந்து கேட்கறாங்க? இங்க வந்து கூடையில வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்கறாங்க? கார்பரேட் ஆர்டர்ஸ் நமக்கு நிறைய வருது. லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ கூட வருது இல்லைங்களா, விமென்ஸ் டே வருது இல்லைங்களா? ஸோ விமென்ஸ் டேக்காக இதுல வந்து சின்னதா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பர்ஸ் காமிச்ச இல்லைங்களா, அந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட்ஸ் எல்லாமே கூட அதுல அவங்க வந்து ஸ்வீட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கறதுக்காக கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த பீஸ் இதுவுமே வந்து நமக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நிறைய போகும். இந்த ப்ராடக்ட் இது. அப்புறம் இந்த ஷேப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த யூ ஷேப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் அந்த பாக்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க, இதுவுமே வந்து நம்ம ஒரு சில கார்பரேட் ஆர்டருக்கு பண்ணியிருக்கோம். இதுல டிஃப்ரெண்ட் சைஸஸ், நான் எல்லா சைஸஸும் இங்க வச்சில்ல. இந்த மாதிரி உள்ள அவங்க ஏதாவது வச்சு கொடுக்கறதுக்காக பர்டிகுலர் சைஸ் கேட்பாங்க. ஸோ அந்த சைஸுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து இப்போ நீங்க பேசுறப்ப கூட சொன்னீங்க லைக் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் யூஸ்வலா வந்து மேரேஜஸ்ல எல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் இல்ல இந்த இன்விடேஷன் வைக்கிறதுக்கு அங்க வந்து என்ன மாதிரி கேக்குறாங்க மேம்? இப்போ இன்விடேஷன் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரி கேக்குறாங்க? அதே டைம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக இந்த மாதிரி கூடை கொடுக்கணும்னா அது என்ன மாதிரி டிசைன்ல கேக்குறாங்க? ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த யூ பேக் நிறைய போகும். அப்புறம் இந்த பேக்கும் ஆமா நிறைய போறது. அப்புறம் இந்த சைஸ்லயும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல கேட்பாங்க. இதுக்கு கொஞ்சம் சின்னதா இல்ல கொஞ்சம் பெருசா அவங்க கொஞ்சம் சைஸ் கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறோம். தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து தாம்பூல தட்டே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு.
லைக் இந்த இது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சீரு தட்டு வைக்கிறதுக்காக கேட்டது. அதுல ஒரு சாம்பிள் தான் இது. அந்த மாதிரியுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கேட்குற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம். ப்ராப்பர் தாம்பூலம் தட்டு தெரியுங்களா? கீழே ஃப்ளாட்டா இருக்கும், இந்த சைடு மாத்திரம் உங்களுக்கு ஸ்லாண்டிங்கா இருக்கும். அந்த மாதிரியும் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்க ஒண்ணு பார்த்தேன். லைக் இதுதான் ஒரு மாதிரி பில்லோ மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸாக்ட்டா இது என்ன மேம்? இது ஆக்சுவலா பில்லோ தான். ஓகே. நீங்க பேக் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகே. பட் இல்ல டெக்காருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க பேக்ல வச்சு பாருங்க, யூ வில் ஃபீல் சோ கம்ஃபர்டபிள். அப்போ ஆமா, அதுலயே பெருசு இருக்கு நம்மகிட்ட. இல்ல பட் நான் யூசுவலா என்ன நினைச்சேன்னா, நம்ம தொட்டு பாக்குறப்போ சம்டைம் ஒரு ஒரு குட்டி ரஃபா அந்த மாதிரி இருக்குல்ல, சோ வந்து நம்ம வைக்கிறப்போ இது மாதிரி இருக்கும், இல்ல ஏதாச்சும் அமுங்கிரும் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சேன். பட் வந்து இது பில்லோ மாதிரியே செம்ம கம்ஃபர்ட். ஓகே. இது நமக்கு நல்லாவே மூவிங் இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதுல பெரிய சைஸ். உள்ளேயும் வந்து நம்ம இதே கிராஸ் தான் ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இந்த மெட்டீரியலோட பியூட்டி என்னன்னா, இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மாதிரி உங்களுக்கு தேவையான ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், அதே மாதிரி ஹீட் ரெடியூஸும் ஆகும். நமக்கு தேவையான டைம்ல கூலிங்னஸும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த கிராஸ் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மேக்சிமம் வாட்டர்லயே வளர்றது. இந்நேரமும் நமக்கு நெல்லு வந்து வளர்றதுக்கு தண்ணி வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து வளர்றதுக்கு எப்பவும் தண்ணி கொஞ்சம் இருந்துட்டே இருக்கணும். அந்த தண்ணியிலேயே வளர்றதுனால அதுக்கு வந்து அந்த தன்மை உண்டு. நமக்கு தேவையான ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், அதே மாதிரி ஹீட்டு ரெடியூஸ் பண்ணி நமக்கு கூலிங்னஸும் கொடுக்கும். இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மாதிரி. ஸோ உள்ள நம்ம ஃபோமோ இல்லை இது பஞ்சு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல, இதே கிராஸ் தான் உள்ள வச்சிருக்கோம். எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படியே அமுங்கி எல்லாம் போகவே போகாது. அதே மாதிரி நீங்க கீழே சீட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கு குஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதுலயே வந்து ஒரு கஸ்டமர் வந்து 18 by 18 இன்ச் கேட்டிருக்காங்க, அது ரெடி பண்ணி நம்ம சோஃபா அந்த குஷன் அதெல்லாம் அம்மாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து கீழே போட்டு பூஜா ரூம்ல போட்டு உட்காந்து சாமி கும்பிடுறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காகவும் கேக்குறாங்க. ஸோ அதுக்கான கஸ்டமைஸ்டுமே பண்ணி கொடுக்குறோம். எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு 100 பீசஸ் இதுல வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹோமம் பண்றதுக்காக, நிறைய பேர் ஐயர் உட்காந்து பண்றதுக்காக அது கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட சைஸை நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இது பேக்ஸ்னாலும் லைக் வந்து இதோட இந்த மெட்டீரியல் வந்து இன்னும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. லைக் தொட்டாலும் வந்து ஒரு மாதிரி மத்த மாதிரி இல்லாம ஒரு சாஃப்ட் ஃபீலும் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப குட்டியாவும் இருக்கு இந்த கிராஸ். ஆக்சுவலா இது என்ன கிராஸ்? இது வந்து ரஃபியா கிராஸ். ரஃபியான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ். அதுல வந்து குரோஷியா ஒர்க் பண்ணிருக்கு. அந்த கிராஸ வந்து சின்ன சின்னதா ஸ்லிட் பண்ணிட்டு அதுல வந்து குரோஷியா ஒர்க் பண்றது. ஓகே. சோ வந்து இது எவ்வளவு? இதுவுமே வாஷபிள் தான். ஆனா ரொம்ப நேரம் தண்ணியில ஊற வைக்க கூடாது. அலசிட்டு உடனே எடுத்து காய வச்சுட்டாங்கன்னா நல்ல லைஃப் வரும். அது இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் மேம்? ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும் இது. ஏன்னா டைம் எடுக்கும், இந்த குரோஷியா ஒர்க் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். இன்னொன்னு இந்த பேஸ் வந்து தனியா பண்றது, அதுக்கப்புறம் வந்து உள்ள கிளாத் வச்சு இது மிஷின்ல தைக்கிறோம். இது தனியா ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து ஹேண்டில் வந்து லெதர். இன்னொன்னுமே வந்து அங்க இருக்கு அந்த பேக். இதுங்களா? ஆமா. இது வந்து சபாய் கிராஸ். லைக் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிராஸா? இது வந்து சபாய் கிராஸ். இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே வந்து சபாய் கிராஸ். பட் வந்து இது இந்த டேட் பாம் இல்லாம நம்ம அதுல வந்து பின்னல் மாதிரி போட்டு அது ஒன்னொன்னா வச்சு தைக்கிறது. அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த த்ரெட் தெரியுதுங்களா, இது ஃபர்ஸ்ட் பின்னல் மாதிரி போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒன்னொன்னா வந்து ஜாயின் பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள கிளாத் வச்சு இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரி போறது. ஸோ லைக் வந்து இதுவும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து இங்க நம்ம ஓப்பன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் பர்ஸ் மாதிரி நம்ம ஆபீஸ்க்குலாம் எடுத்துட்டு போற மாதிரி. பட் இது நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் இது. ஓகே. இதோட கஸ்டமர்ஸ் ஆக்சுவலா என்ன மாதிரி இருக்காங்க? கிஃப்டிங் பண்றாங்களா? கிஃப்டிங் பண்றதுக்கு பிளஸ் அவங்க பர்சனல் யூஸுக்காகவே வந்து வாங்கிட்டு போவாங்க. நிறைய இதெல்லாம் வாங்குறவங்க மோஸ்ட்லி வந்து கிஃப்ட்டுக்காகவே வாங்குவாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காகவே வாங்கிட்டு போவாங்க. இது வந்து
பேம்பூல பண்றது. ஓகே. நம்ம வீட்டுல பானை எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரமணன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு மேல பானையை வச்சுப்போம். ஆமா, ஆக்சுவலா நம்ம கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் அது இங்க சாம்பிள் இல்ல. மணிப்பூர் பிளாக் பாட்ரி, லாங்கிபை பாட்ரின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் வெரி வெரி ரேர். ரொம்ப ரொம்ப ஹில் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். அது அது வைக்கிறதுக்காகவே வந்து நம்ம இது ரெடி பண்ணோம். இதுவே வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்பெஷல் தான். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதுல வந்து பிரமணம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்ச வார்த்தை பிரமணம். பானை வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்காக ரெடி பண்ணதுதான் இது. ஓகே. அண்ட் இன்னொன்னு வந்து லைக் பூஜா மாதிரியே இருக்கு நம்ம, பட் வந்து இதுல தண்ணி டெக்கார் பீஸ் தான். தண்ணி எல்லாம் பண்ண முடியாது. இது ஆக்சுவலா வந்து ஒருத்தவங்க சாக்லேட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டது. இங்க 1-2 தான் இருக்குன்னா அதெல்லாம் வந்து சாம்பிள் பீஸ். ஓகே, டெக்கார் பீஸ். மேம் யூஸ்வலா வந்து ஃபைனலா ஒண்ணு கேக்குறேன். யூஸ்வலா வந்து இந்த மாதிரி பிசினஸ் அப்படிங்கிறப்போ கைவினை பொருட்கள் அப்படின்னாலே பிசினஸ்ல ஒண்ணு வந்து இறங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இன்னொன்னு வந்து இப்போ பேஸ்கெட் இந்த மாதிரியான விஷயம்னா ஒண்ணு வந்து ரொம்ப காஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். சோ அப்படிங்கிறப்போ வந்து இந்த பிசினஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா ப்ராஃபிட்டபிளா? இல்ல, ப்ராஃபிட்டபிள் தான். எந்த பிசினஸும் வந்து ப்ராஃபிட் இல்லாம கிடையாது. அதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்றது இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து இப்ப நான் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கும் போது நல்லாவே ப்ராஃபிட் இருந்தது. அப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வந்து நம்ம கொஞ்சம் ரீஇன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிள் தான். இப்போதைக்கு நான் இதுல இருந்து பெருசா எடுக்கல. ஏன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ரெக்குயர்மெண்ட் வருது. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது முக்கியமா இருக்கு? நீங்க சொன்னீங்கல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. சோ ஆக்சுவலா நான் இதை ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா பெருசா இத கொண்டுட்டு போனோம் அப்படிலாம் ஆரம்பிக்கல. ஆக்சுவலா நான் ஆரம்பிச்சது க்ளோதிங்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஓன் ஃபர்ஸ்ட் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நாங்க ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வெறும் ஹேண்ட்லூம்ல மாத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தோம். வேற சிந்தட்டிக் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற கெமிக்கல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஹேண்ட்மேடு ஹேண்ட்லூம்ஸ்ல மாத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தோம். சடனா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிராஃப்ட் இதுலலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வெண்டாரை நாங்க மீட் பண்ணிருந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நான் கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். தென் ஓவர் அ பீரியட் நாங்க பார்த்தோம் அவங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க. நம்ம கஸ்டமருக்கு வந்து கரெக்டான பிரைஸ்ல நம்மளால கொடுக்க முடியல. எனக்கு எப்பவுமே வந்து நமக்கு பெருசா ப்ராஃபிட் இருக்கணும்ன்றது கிடையாது. அது ரீசனபிள் ரேட்ல வந்து கரெக்டான ப்ராடக்ட் கரெக்டான பிரைஸ்ல வந்து போய் சேரணும். அதுதான் என்னோட மெயின் மோட்டிவே. அப்படின்றப்ப அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு நம்ம வாங்கி அதை வந்து நம்ம ரீசனபிள் ரேட்ல கொடுக்க முடியறது இல்லை. அதோட நிறுத்திட்டு தென் வி டுக் சம் டைம். அப்புறம் எனக்கு வந்து லக்கிலி நிறைய எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமா வந்து டைரக்டா ஆர்டிசன்ஸை நாங்க மீட் பண்ணி அவங்களோட கொஞ்சம் டைப் வச்சுட்டு ஸ்லோவா வந்து எங்க ப்ரொடக்ஷனை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்க எங்களால வந்து ரொம்பவுமே ரீசனபிள் ரேட்ல கொடுக்க முடியுது. இப்போ ஆன்லைன் ப்ரைஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும். அது கஸ்டமரே வந்து சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி எந்த கஸ்டமரையும் நாங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஃபீட்பேக்காவே கொடுத்துட்டு போவாங்க. அனிதா, யூ டோன்ட் ஃபோர்ஸ் எனிபடி டு பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னோட ஸ்டாஃப்ஸும் இருக்கட்டும், அவங்களுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க வாங்கிட்டு போங்கன்னு திணிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எங்களோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ வரைக்கும் நாங்க பண்றது எல்லாமே வந்து எக்ஸ்போ இப்படிதான், எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சேன். டிமாண்ட் அதிகமாக நாங்க இப்போ அப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 2-3 இடத்துல ஈவெண்ட்ஸ் போடுறோம். ஒரு இடத்துல போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3 இடத்துல போடும்போது 3 இடத்துலயும் ஃபில் பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தேவைப்படும். அதே மாதிரி இப்போ ரீசெல்லிங்க்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம், ஹோல்சேல் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டாக் பில்டப் பண்ணிக்கணும்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ ஆன்லைனுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் நாங்க ஆன்லைன்ல சேல்ஸ்ன்றது நாங்க பண்ணவே இல்லை. கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டாக்
ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம அதுக்கெல்லாம் போகணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஓகே, நான் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மேம். இப்போ வந்து இந்த பேஸ் கூடைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்கல்ல, அப்போ என்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் யூஸ்வலா? இப்போ நீங்களானாலும் சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இப்போ புதுசா வந்து ஒருத்தங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த ரொம்ப கான்சியஸா இருக்கணும்? ஆரம்பத்துல எல்லாம் வந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா, ஐயோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ அதை நம்ம கரெக்டா வந்து, ஏன்னா பெருசா வந்து பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சும்மா குதிச்சோம், வீட்டுல சும்மா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது. அப்படியே இது வந்து எனக்கு ஃபுல் டைம் ஒர்க்கா மாறிடுச்சு. ஸோ ஆரம்பத்துல ஒரு ஆர்டர் வரும்போது அதை எப்படியாவது வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம். பட் நிறைய வந்து மிஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க, பேமெண்ட் வராது. நான் அட்வான்ஸ் எல்லாம் வாங்காம ப்ராடக்டை ரெடி பண்ணி வச்சிருவேன், அதுக்கப்புறம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, நான் ப்ராடக்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் பேமெண்ட்டை தர மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறது ஒன்னா இருக்கும், ஃபைனலா ப்ராடக்ட் எல்லாம் கையில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட பிஹேவியர்ஸே மாறி போயிடும். ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம ஆர்டிசனுக்கு கொடுக்கணும், நம்ம ரா மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம உழைப்ப போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து அங்க யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீரியட் தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். இப்பயும் வந்து முழுசா கத்துக்கிட்டேன்னாலாம் தெரியாது. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, அட்வான்ஸை வாங்கிக்கணும், இந்த டைம்னா இந்த டைம்ல தான் நான் தருவேன். அவங்க வந்து வேற எங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசி ஆர்டரை கொடுத்துருவாங்க. ப்ராடக்டை வாங்கும்போது அவங்களோட பிஹேவியர்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணிட்டு, இல்லை நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான், இந்த பேட்டர்ன் 15 டேஸ்னா 15 டேஸ் டைம் நீங்க கொடுத்தாதான் நான் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்பதான் நான் பண்றேன். ஐ ஹாவ் வெரி குட் கஸ்டமர்ஸ். எப்படின்னா எனக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட்டை கூட கொடுத்துருவாங்க. அனிதா நீ இது எனக்கு வேணும், இந்த டைமுக்கு வேணும், நீ பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துட்டு போற கஸ்டமர்ஸுமே இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படின்னு சொல்ல, பட் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது முன்னாடியே வந்து இதுதான் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் வந்து ப்ரூஃப் இருக்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட வாங்கிட்டோம், ஃபுல் ப்ராடக்ட் போய் சேர்றதுக்கு முன்னாடி பேமெண்ட்டை வாங்கிடுறது பெட்டர். ஒரு சிலர் நமக்கு போகிற பீரியட் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ப்ரொசீஜர்ஸ், ஏன்னா வீல் ஹாவ் அ குட் ரேப்போ. ஸோ அப்போ வந்து அது பண்ண தேவையில்ல. புதுசா இருக்கிறவங்க கிட்ட இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றேன். அண்ட் இப்போ கஸ்டமைஸ்டு இல்ல வந்து புதுசா ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த ஆர்டர்ஸ் வந்து எப்படி எடுத்திருப்பீங்க? லைக் வந்து ஒரு ஆர்டர் தராங்கன்னா ஒன்னு அந்த மாதிரியா, இல்ல பல்கா? நம்ம இல்ல மினிமம் கஸ்டமைஸ் அப்படின்னா மினிமம் 40 to 50 பீஸ்ன்னு எடுப்போம். தட் இஸ் ஒரு புதுசா அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மினிமம் 40 to 50 பீஸ்ன்னு எடுப்போம். ஏன்னா நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மோல்டு ரெடி பண்றோம் அப்படின்னா அப்பதான் அதனுடைய காஸ்ட் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இன்னொன்னு அந்த மாதிரி 40 to 50 பீஸ்ன்னு கொடுக்குறவங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியா தான் எதிர்பார்ப்பாங்க, அதுல பெருசா நமக்கு மார்ஜின் இருக்காது. ஸோ நமக்கு அது ஸ்பிளிட் அப் ஆகணும்னா 40 to 50 பீஸ்ன்னு எடுத்துருவோம். இல்ல எனக்கு 20 தான் வேணும், 25 தான் வேணும் அப்படின்னு சொன்னா அப்போ ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகும். இஃப் தே ஆர் ரெடி டு பே தட் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஆர்டரை எடுத்துப்போம். ரொம்ப புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டரை பண்றதுக்கு நாங்க டைம் எடுத்துப்போம். லைக் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று பண்ணோம், அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன். நம்ம இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சதில்லை. அவங்க ஆன்லைன்ல ஒரு பிக்சரை காமிச்சிட்டு எங்களுக்கு பிக்சர் அனுப்பிட்டு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பட் அவங்க வந்து டைமும் கொடுத்தாங்க, 1 month ஆச்சு அந்த ஒரு சாம்பிள் பண்றதுக்கு. நான் ரெகுலர் பேட்டர்னா இருந்தா சைஸ் மாத்திரம் வேறனா டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு டோட்டல் பேட்டர்னே வேற அப்படின்னு சொன்னா அது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மேம் லைக் இப்போ கூடைகள்லயே வந்து இவ்வளோ டிசைனிங்லயும் சரி, அதோட என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க, அது என்ன மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே போகுது, அது எல்லாத்தையும் அவ்வளோ சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதை விட வந்து பிசினஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ அது ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்க ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.